السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. قال نبينا صلى الله عليه وسلم: الإسلام يجب ما كان قبله، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இவ்வுலகத்தில் ஒரு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நோயற்றவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்கள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு செய்தியை நாம் லேசாக சொல்லிட்டு போனோம். பாவங்களிலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ளுவது. தமிழில் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த காலத்தில் விவசாயம்லாம் முடித்து அறுவடை செஞ்சு இந்த அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை காய போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே உண்டான உம்மி, அதுக்கு மேலே உண்டான துளிகளை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, காற்று அடிக்கும் போது கரெக்டாக எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. தோலில் தூக்கி காற்று நல்லா வீசும் பொழுது அப்படியே அந்த தானியங்களை கீழே கொட்டுவாங்க. கீழே பாய் விரித்து வச்சுருப்பாங்க பெருசாக. அதில் கனமாக இருக்கக்கூடிய அந்த தானியமெல்லாம் விழுகும். அதனுடைய தொலிகள் அந்த காற்றுல அப்படியே பறந்து போகும். அது தொலியை, அதில் உள்ள அசுத்தங்கள், அந்த தொலிகள், புழுதிகளை நீக்கிறதுக்காக வேண்டி அது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொன்னான். அது காலப்போக்கில் அது ஒரு பழமொழியாக ஆகி எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சரி செய்து கொள் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் திருந்துறதுக்குண்டான வாய்ப்புகளை ஒரு சில நேரங்களில் தட்டி தட்டி கொடுப்பான். வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நாம் என்ன செஞ்சுக்கிடணும்? பயன்படுத்திக்கிடணும். அப்படி பயன்படுத்தி கொள்வது தான் சரியான ஒரு முஃமின் என்பதற்குண்டான அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களை, அது சம்பந்தமான செய்திகளை போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் சொல்லும் பொழுது ஒரு சஹாபியை பற்றி உண்டான தகவலை நாம் சொன்னோம். தீனுல் இஸ்லாத்துக்குள்ள ஹிஜ்ரி 6க்கு என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. வந்தது மட்டுமல்லாமல் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வோம் பார்த்தீங்களா, நாடு துரத்தல் அப்படிங்கிற அந்த மாதிரி நாடு துறந்து மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயும் வந்து ஜாயின்ட் ஆயிடுவாங்க. ஸோ 2 நன்மை, இஸ்லாத்துக்குள்ள வந்த நன்மையும் கிடைச்சிருச்சு, ஹிஜ்ரத் செய்த நன்மையும் கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட இந்த தோழர், இந்த சஹாபி, இவங்களுடைய பெயர் சஅத். இவர்களுடைய பெயர் சஅத் இப்னு அபி சரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஹாபியை பத்தி நாம 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம். அது போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னோம். இப்ப இந்த நபர்கள் கொஞ்சம் அந்த காலத்திலே நல்லா எழுத படிக்க தெரிஞ்சதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு என்ன செஞ்சாங்க, வஹியை எழுதக்கூடிய பாக்கியத்தை, வஹி வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி
ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதி காட்டுவாங்க, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்வாங்க, சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவாங்க. இந்த விதத்துல தான் வஹி வந்தது. ஆனா இது இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால அதை எழுதி வைக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு குறிப்பிட்ட சில சஹாபாக்களை நியமனம் செய்திருந்தார்கள். அதுல மூத்த சஹாபி, அதாவது தலையாய சஹாபி அப்படின்னு சொல்ல, மூத்த சஹாபி அல்ல, ஒரு சின்ன வயதுக்காரர். அவங்க ஜெயித் அப்படிங்கக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. பிற்காலங்களில் குர்ஆன் ஷரீப் ஒன்று சேர்க்கப்படுவதற்குண்டான முக்கிய பொறுப்பு அந்த ஜெயிதுங்கிற சஹாபிட்ட தான் கொடுக்கப்பட்டு, அப்ப அந்த சஹாபி எழுதுறதுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சஅத் இப்னு அபி சரஹ் அப்படிங்கக்கூடிய இந்த நபி தோழரும் என்ன செய்யறாங்க, அந்த வஹிங்கிற அந்த பொறுப்பை அதை எழுதி வைத்து பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் அந்த புதிதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்த அந்த தோழருக்கு நபி கொடுக்கறாங்க. காரணம், அந்த காலத்திலேயே நல்லா எழுத படிக்க தெரியுங்கிறதுனால. புதுசா வந்தவங்களுக்கு பதவி கொடுத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய, ஆனா அந்த அவ்வளவு பெரிய பாக்கியம் எப்படி கிடைக்குதுன்னா அவருக்கு எழுத படிக்க தெரிந்தவர்ங்கிறதுனால. இந்த காலத்துல பிள்ளைகளை படிங்கடானா ஏதாவது ஒரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்குன்னா திரும்ப நம்மகிட்டே தூக்கிட்டு வர்றாங்க பிள்ளைங்க. அத்தா இது எப்படி பண்றது, ஹஜ்ரத் இது எப்படி பண்றது. நம்ம சமீபத்துல எஸ்ஐஆர் ஃபார்ம்கள் கூட பார்த்தோம் இல்லையா, அதனுடைய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே தெரியும். ஃபார்ம்ல குழப்பம் இருந்ததுங்கிறது வேற, அதுல படித்த நிறைய பேர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப குழம்பிட்டாங்களா இல்லையா. அப்ப அந்த எழுத படிக்க தெரிந்தல் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான விஷயங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட பாக்கியம் அந்த புதிதாக தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்து அந்த சஅத் இப்னு அபி சரஹ், அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி சரஹ் அப்படிங்கக்கூடிய அந்த தோழருக்கு இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அவர் எழுதுவார். ஒரு சில இடங்கள்ல இந்த ஆயத்து இப்படி முடிகிறத விட அப்படி முடிஞ்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு சின்ன கருத்து மாற்றங்கள் ஏற்படுது. அப்படி கருத்து மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, எனக்கு எப்படி வஹி வருதோ அதை மட்டும்தான் எழுதணும்னு சொல்லுவாங்க. சின்ன மன சங்கடத்தினால என்ன செஞ்சிருவாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சொன்னாலும் நம்ம சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாங்க. வஹி விஷயத்துல யாரு சொல்றதையும் என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கொள்ள கூடாது இல்லையா. அல்லாஹ்கிட்ட இருந்து எப்படி வருதோ அப்படிதானே நபி சொல்லுவாங்க. அதனால அவர் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எடுத்துக்கிடல. ஆனா அதே சமயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா சில இடங்கள்ல வந்து கருத்து சொல்லுவாங்க, அதுக்கு தோதும் அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறானா, இந்த விஷயம் கொஞ்சம் அவங்களுக்கு கிராஷ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா. அவர் சொல்ற விஷயம் மட்டும் அப்படியே அது மாதிரி குர்ஆன்ல இறங்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே மாதிரி தான் நம்ம எழுதுறோம். நம்ம சொல்றதையும் அப்படி எழுத மாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதோ என்னவோ தெரியல. அவர் என்ன செஞ்சாரு, எங்க மக்கால இருந்து வந்தாரு, திரும்ப மக்காவுக்கே போயிட்டாரு, தீனுல் இஸ்லாத்தை விட்டு போய் விட்டார் அப்படிங்கறத சூசகமாக வரலாற்று ஆசிரியர்கள் ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. அவர் மக்கால இருந்து வந்தாரு, திரும்ப மக்காவுக்கே போயிட்டார், முர்த்ததாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. முர்த்ததா போறதுன்னா தெரியுமில்ல, தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறது. அப்ப அப்படி வெளியே போன அந்த நபர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், திரும்ப 8வது ஆண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 8ல மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஒரு பெரும் படையோட என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படி போகும்போது எதிர்ப்பதற்கு யாராக இருந்தாலும் வந்துருங்க அப்படிங்கிறத எச்சரிக்கை செய்யும் முகமாக மக்காவினுடைய எல்லையில நம்ம எப்படி எஹ்ராம் கட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு எல்லை நம்மளுக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு பாத்தீங்களா, மீகாத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மீகாத்துக்கு வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மீகாத்துல ஒரு, அதாவது ஹரமுனுடைய எல்லைக்கு வெளியே தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஹரமுக்குள்ள போரிடுவதுங்கிற எண்ணத்தோட உள்ள போறதே குற்றம்ங்கிறதுனால அல்லாஹ்னுடைய அனுமதி வந்தா நாம போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பெரும் படையோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. இப்ப அந்த நேரத்துல அல்லாஹ்னுடைய கட்டளை வருகிறது, என்ன செய்ய சொல்லிட்டான் அல்லாஹ், காபத்துல்லாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய படையோடு உள்ள போங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது அறிவிப்பு செஞ்சுட்டு போவாங்க, லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், என்னைய எப்படி வெளியே இந்த ஊரை விட்டு விரட்டினீங்களோ அது மாதிரி எல்லாம் நான் உங்களை செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போவாங்க. இந்த வார்த்தை கூட அவர்களுடைய, அதான் நபிமார்களில் ஒரு நபியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பதை குர்ஆன் ஷரீஃப் அதே மாதிரி சொல்லும்.
தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யூசுப் நபி சொல்லுவாங்க, 11 பேர்ல 10 பேர் சேர்ந்து உங்களை கிணத்துல தூக்கி போட்டாங்க இல்லையா யூசுப் நபிய, அந்த 10 பேரு பின்னாடி மனம் திருந்து நீங்க தான் யூசுப்பா அரசர் பதவியில் இருக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும் பொழுது எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கிற அந்த பயத்தை உணர்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, தத்ரீப அலைக்கும், இன்னைக்கு உங்களை நான் எதுவுமே இது பண்ண போறதில்லை, உங்களை கண்டிக்க மாட்டேன், பயப்படாதீங்கிற அந்த ஆறுதலான வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள காபத்துல்லாஹ்க்குள்ள போறாங்க. இன்று நான் படையோடு தான் வருகிறேனே தவிர இன்று போர் கிடையாது அப்படின்னு பொது மன்னிப்பு கொடுத்துட்டு உள்ள வருவாங்க ஊருக்குள்ள. அப்படி வரும் பொழுது 4 ஆண்கள் 2 பெண்களுக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அவங்க காபத்துல்லாஹ்வுடைய திரை சீலையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த 4 பேருக்கும், இந்த 2 பேருக்கும் மொத்தம் 6 நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படிங்கிற செய்தியும் அறிவிக்கப்பட்டு விடும். கண்ணியத்திற்குரியவர்களா, அந்த 4 நபர்ல ஒரு ஆள் தான் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே உட்கார்ந்து வஹியை எழுதுற பாக்கியம் பெற்றாங்க இல்லையா, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸரஹ்ங்கிற அந்த நபி தோழராக இருந்தவர்கள் முர்த்ததா மதம் மாறி போயிட்டாரு. அந்த மதம் மாறி போனவருடைய பெயரும் அந்த 4 நபர்களில் ஒருவர். அவர் காபத்துல்லாஹ்வுடைய திரைசீலை பிடிச்சிட்டு இருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருங்க, கத்தல் பண்ணிருங்க, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லி மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4வரில் ஒருவராக அந்த தோழர் இருக்கிறார். எப்படி இருக்கும், நபிக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து வஹியை எழுதக்கூடிய அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்த அந்த சஹாபி, அப்படிப்பட்ட அந்த சஹாபிக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு, மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவர்களுடைய சூழல்கள் போயிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபீ ஸரஹ் அப்படிங்கக்கூடிய இந்த நபரும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்மளுடைய மார்க்கத்துல குறிப்பாக ஹலீஃபாக்களில் 3வது ஹலீஃபாவாக இடம்பெறக்கூடிய, 3வதா 2வதா 3வது, அல்ஹம்துலில்லாஹ் உஷாரா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2வது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3வதாக வந்த உஸ்மான் இப்னு அஃபான்ங்கிற இந்த சஹாபி அவர்கள். இந்த சஹாபியும் அந்த மரண தண்டனை யாருக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ குறிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நபரும் 2 பேரும் ஒரே தாயிடம் பால் குடித்தவர்கள்ங்கிற பால்குடி சகோதரத்துவம் உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிறதுனால எனக்கு நீந்தாப்பா அபயம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கு அவங்க வீட்டுல பதுங்கி இருக்கிறார்கள், ஒளிந்திருக்கிறார்கள். எனக்கு அபயம் வேண்டும். அரபியர்கள்ட்ட ஒரு பெரும்பகுதி இந்த அபயம் அளித்தல் அப்படிங்கிறது ரொம்ப உண்டு. காபத்துல்லாஹ்வினுடைய பெயரும் கூட அபயம் அளிக்கக்கூடிய இடம் என்ற பெயர் காபத்துல்லாவுக்கும் உண்டு. அம்னு, அதாவது அபயம் தரக்கூடியது, அச்சமற்ற இடம் என்பதாக அந்த இடத்திற்கு பெயர் காபத்துல்லாஹ். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காபத்துல்லாஹ்ல யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவர்களுக்கு பொது மன்னிப்பு. யாரெல்லாம் அபு சுஃபியான் அவர் ஊர் தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் முகத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கும் என்னது, காபத்துல்லாஹ்க்கு ஈக்குவல் அவருடைய வீட்டையும் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஊர் தலைவர்ங்கிறதுனால, புரியுதுங்களா? அவர் வீட்டுல போய் யாரெல்லாம் தஞ்சம் முகத்து கொண்டார்களோ அவர்களுக்கும் என்ன கிடையாது, தண்டனை கிடையாது, அவர்களுக்கும் பொது மன்னிப்பு. யாரெல்லாம் தங்களுடைய வீட்டுகளை விட்டு வெளியே வராம அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறீங்களோ அவங்களாம் எங்களுக்கு எதிராளிகள் இல்லைங்கிறதுனால அவங்களையும் நாங்க என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சு விட்டுருவோம். இப்படின்னு பொது மன்னிப்பை கொடுத்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்குள்ள மக்காக்குள்ள என்ன செய்யறாங்க, ஊர் மக்கள்லாம் வெளியே இருக்கிற அதே ஊருக்குள்ள ராஜாவாக முடிசூடா மன்னனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உள்ள ஊருக்குள்ள வர்றாங்க. அந்த நேரத்தில் எப்படி மக்காவை சுத்தி இருந்த அந்த நபர்களுக்கு, மக்காவுக்குள்ள இருந்துகிட்டு இருந்த அந்த ஊர்வாசிகளுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்காத நபரும் அந்த ஊருக்குள்ளதான் இருக்காரு. ஊரை விட்டு வெளியே போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது 2 ரக்காத் தொழுதுட்டு போயிடுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அதுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது காபத்துல்லாஹ்க்குள்ள தொழுகிறதுக்கு. அப்படிப்பட்ட ஊருக்குள்ள ராஜாவாக உள்ள வரும்போது அனுமதி எல்லாம் கொடுக்காத நபர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வரும்போது உள்ள அந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே ஆறுனதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாங்க, அவங்களுக்கு நான் இஸ்லாத்தை பத்தி உண்டான விஷயங்களை சொல்லி தர்றேன், அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிடணும்னா ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற அத பொது மன்னிப்போடு சேர்ந்து தாவா அழைப்பும் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவர்களாக வந்தாங்க. தீனுல் இஸ்லாம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போனது. அந்த காலத்திலேயே திருடக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வாரம் கூட, அதாவது திருடு கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பிடித்தமான ஒரு செயலாக இருந்த காலம் அது. அந்த காலம் பொம்பளை பிள்ளைய பிறந்தாலே கொன்றுவாங்க.
அது பொம்பளை பிள்ளையை வளர்க்கிறதே ஒரு பாவமாக பாரமாக நினைத்த காலம் அப்படிங்கிறதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா கொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒப்பந்தம் வாங்குறது, இதுக்கு பேரு தான் பையத்து செய்யறதுன்னு சொல்லுவாங்க. திருட மாட்டேன், ஜினா செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், எதெல்லாம் பாவங்களான விஷயங்களாக இருக்குதோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்குதோ கரெக்டா தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், இது மாதிரி உண்டான விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறது, செய்வதற்கு உண்டான ஒப்பந்தமும், பாவமான காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒப்பந்தத்தையும் வாங்குவதற்கு பெயர் தான் பைஅத் அப்படிங்கிறது. அந்த பையத்தை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு நபர்கிட்டையும் இந்த மாதிரி ஒப்பந்தம் வாங்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அப்படி வந்த நபர்கள் எல்லாம் ஊரே எல்லாரும் முடிஞ்சு போச்சுங்கிற நிலை. அதுல இந்த 4 நபர்களையுமே காணோம், வரல, ஊருக்குள்ள இல்ல. ஏன்னா நமக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல மரண தண்டனை நமக்கு விதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னதுனால அந்த 4 பேருமே என்ன செஞ்சிடறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓடிடுறாங்க. அதுல இந்த சஅத் இப்னு, அதாவது அபி சரஹ் அப்படிங்கக்கூடிய இந்த தோழர் மட்டும் என்ன செய்யறாருன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுல என்ன செய்யறாங்க, தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இவங்களை ஒரு போர்வையில சுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், இவருக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க, இவருக்கு பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா யார் வந்திருக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக வேண்டி அவருடைய முகத்தை பார்த்துட்டு அமைதியா இருந்துருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது முறையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, யா ரசூலல்லாஹ், இவருக்கு பையத்து செய்யுங்க, இவர்கிட்ட பையத்து வாங்கிக்கோங்க, ஒப்பந்தம் வாங்குங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையும் முகத்தை பார்த்துட்டு பேசாம இருந்துருவாங்க. 3வது முறையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ். அந்த 3வது முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. 4வது முறையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவருடைய கையை கொடுத்து அவர்கிட்ட, அதாவது கைகளோடு கைகள் முசாஃபஹா செய்து கொண்டு என்ன செய்யறது, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுக்குற, நீ இது செய்ய மாட்டேன்னு சொல்லு, அது செய்ய மாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொரு பாவமான காரியங்களை எல்லாம் சொல்லி அந்த அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி சரஹ் அப்படிங்கக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாத்திலிருந்து வெளியே போன அந்த நபர், மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த நபருக்கு அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்து அவரை தீனுல் இஸ்லாத்துக்குள்ள திரும்ப வர வைப்பதற்குண்டான அந்த வேலைகள், அந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தத்தை முடிச்சிட்டு அந்த சஹாபி எழுந்து கூட போகல. எழுந்து போகாம அந்த மஜ்லிஸ்ல இருக்கும் போதே இந்த பக்கம் திரும்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா, உங்கள யாராவது ரொம்ப புத்தி தீட்சிணியம் உள்ள நபர்கள் யாரும் இல்லையா? 3 முறை அவர் கேட்டு நான் கையை கொடுக்காம மடக்கி வச்சிருக்கிறேன், அதுலயே நீங்க விளங்கி கொள்ள வேண்டாமா? மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்திருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையும் கையை கொடுக்காம 3 முறை சொல்லப்பட்டும் கைகளை மடக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நபர் தானேன்னு சொல்லி யாராவது உங்களில் அந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? என்னப்பா நீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்பாங்க. அப்ப அந்த தோழர்கள் சிலர் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், லேசா கஞ்சாடை காட்டியிருக்கலாமே, லேசா கஞ்சாடை காட்டியிருந்தா போதுமே அப்படின்னு சொல்லும் போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. யஅலமு ஹாயினத்தல் அயுன், அல்லாஹ் தஆலா பத்தி வரும்போது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், தன்மைகளை பத்தி சொல்லும் போது, கண்களினுடைய ஜாடையினால் மோசம் செய்வதை கூட அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவன், உள்ளத்தில் மறைத்திருப்பதையும் அல்லாஹ் நன்கு அறிவான் அப்படிங்கக்கூடிய அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிட்டு சொன்னாங்க, நபிமார்களுக்கு கஞ்சாடை காட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நபிமார்களுக்குன்னா மீன்களுக்கு கஞ்சாடையில் பேசுவது, முன்னாடியே ஒருவர் வச்சுக்கிட்டு அவர் பார்க்காதபடி கஞ்சாடை காட்டி பேசுவது, அப்படி இந்த பழக்கம் ஒரு பாவம் மாதிரியே தெரியல. அதனால நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சின்ன விஷயமாக இருந்தாலும் இதை கூட செய்யக்கூடாது முஃமின்கள் அப்படிங்கறத உணர்த்துவதற்காக வேண்டி, இத்தனைக்கும் அவரு தண்டனைக்கு தகுதியான ஆள், அப்படித்தானே? தண்டனைக்கு தகுதியான ஆளை பார்த்து கூட கஞ்சாடை செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு அந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருது. இன்னும் இந்த நிகழ்வுகள் நிறைய படிப்பினைகள் சொல்லி தருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்கிறது வரும் பொழுது, ஒரு மருமகனுக்கும் மாமனாருக்கும் மத்தியில் உண்டான உறவுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த பாடம் நமக்கு சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே,
ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த மாதிரி சூழல்கள்ல அவருக்கு மன்னிப்பு கிடைக்க பெற்றது. அந்த தோழர் என்ன செஞ்சுட்டாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில வச்சுக்கிட்டே சொன்னதுனால நபியை பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு வெட்கமாக இருந்தது. எந்த அளவுக்கு வகையை எழுதக்கூடிய பாக்கியத்துல இருந்து நம்ம இவ்வளவு தூரமா போயிட்டு திரும்ப நாம வந்திருக்கிறோம், நம்ம காதோடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற ஒரு மன வருத்தம், நபி அந்த வெட்கத்தினால பார்க்கறதுக்கு சங்கோஜப்படுறாங்க. இதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவனிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சகோதரன் இல்லையா, பால்குடி சகோதரன் அல்லவா, அதனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நபிட்ட தனியா ரெக்கமெண்ட் பண்றாங்க, யார் ரசூலல்லாஹ் உங்களை பார்த்தாலே ஒரு விரண்டு போறார், நீ இந்த பாதியில வந்தா அந்த பக்கத்துல போயிடுறாரு, அதனால கொஞ்சம் அவர் விஷயமா ஏதாவது கொஞ்சம் கருணை காட்டுங்களா, அதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியலையா, நீங்க பார்க்கலையா அப்படிங்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்கும் போது, அவரை தான் நான் பையத்தை செஞ்சுட்டேனப்பா, அவரிடம்தான் நான் பையத்தை செய்து விட்டேனே, பையத்தை வாங்கிட்டேனே, அப்புறம் ஏன் அவர் பயப்படுறாரு, ஒன்னும் பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு போய் சொல்லுங்க. அதாவது தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அதற்கு முன்னால் உண்டான எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விஷயம் அந்த தோழரிடம் சொல்லப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபீ ஸரஹ்ங்கிற அந்த தோழருக்கு சொல்லப்பட்டது. அதன் பின்புதான் அவர் சகஜ வாழ்க்கைக்கு வந்தார். அவருடைய பிற்காலத்தினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது இவங்களை தேசத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு ஆளுநராக, இந்த காலத்து ஆளுநர்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது இங்க உள்ள ஆளுநர்கள் ஓட்டம் பிடிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வருது நமக்கு. ஆனால் அந்த ஆளுநர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய மக்களுக்கு உண்டான தீனுல் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுல இந்த சஹாபிக்கு எப்படிப்பட்ட ஒரு பெயர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஃபாத்திஹுல் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவை வெற்றி கொண்டவர். அது யமன் தேசத்து வாசிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த சூடான் போன்ற ஒரு சிறு சிறு நாடுகளை கொண்ட ஒரு ஆப்பிரிக்காங்கிற தேசம். அந்த தேசத்தை என்ன செய்யறாங்க, இந்த சஹாபி வெற்றியாக ஆக்கி அதை என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற காலத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க அப்படிங்கறத நமக்கு வரலாறு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய கடைசி நேரத்தை பத்தி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது, பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட மேற்கு திசையில ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ள அவர்களுடைய வீடை அமைச்சுக்கிட்டு ஊரை விட்டு, அதை அரசியலை விட்டு தனியா ஒதுங்கி போயிட்டாங்க. ஒதுங்கி போய் தங்களுடைய இறுதி காலத்துல தங்களுடைய வேலையாட்களோடு மட்டும் இருந்தார்கள். தங்களுடைய இபாதத்தை கழிச்சாங்க. அல்லாஹ்ட்ட அதிகமா இப்படி துவா செய்வாங்களாம், எல்லாம் ஃபஜர் தொழுதோனே எனக்கு மௌத்த கொடு, ஃபஜர் தொழுதோனே எனக்கு மௌத்த கொடுன்னு துவா செய்வாங்க. அந்த மாதிரி துவா செய்து எந்த ஃபஜர்ல மௌத்து வரப்போதோ அன்றைக்கு இரவு முழுவதும் தூங்காம வேலைக்காரன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், ஃபஜர் உதயம் ஆயிடுச்சா பாரு, ஃபஜ்ருனுடைய வெளிச்சம் வருதா பாரு, ஃபஜர் சுபஹ் சாதிக்குனுடைய வெளிச்சம் வருகிறதா பாருன்னு சொல்லி அவரை தூங்க விடாம இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியாக சொன்னாங்களாம், ஃபஜ்ருனுடைய குளிர் தெரியுது எனக்கு, ஃபஜர் நேரத்துல ஒரு டிஃபால்ட்டா ஒரு குளிர் வரும், எந்திக்க முடியாதபடி அமுக்கிற மாதிரி ஒரு குளிர் வரும். அந்த குளிரை உணர்ந்துட்டு சொல்றாங்க, அது அனுபவம், அந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தைகள் அப்படியே வருகிறது, ஃபஜ்ருனுடைய குளிர் தெரிகிறது, ஃபஜரை பாருங்கிறாங்க. அவர் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இவங்க உது செஞ்சு தயாராகி என்ன செய்யறாங்க, ஃபர்து தொழுதாங்க, சுன்னத்தை முடிச்சிட்டு ஃபர்து தொழுறாங்க. வலது பக்கம் சலாம் கொடுத்த நிலையில் அப்படியே மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய முடிவை பற்றி நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாங்க, ஆரம்பத்துல மரண தண்டனைக்கு தகுதியான ஆளாக ஆகினாங்க, அதன் பின்பதாக மன்னிப்பை பெற்றார்கள், அதன் பின்பதாக அவர்களுடைய வாழ்க்கை மாறிச்சு. நிறைய நபர்களுக்கு தீனுல் இஸ்லாம், நிறைய ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு தீனுல் இஸ்லாம் உள்ள போறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தார்கள். இறுதியில் அவர்கள் கேட்ட மரணத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கறத ஹைலைட். இதுல வல் ஆகிபத்து லில் முத்தகீன், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல கடைசியாக சொல்லுவான், தில்க தாருல் ஆகிரத்து, ஆகிரத்துங்கிற அந்த வீடு இருக்குதே, அந்த வீடை நாம யாருக்கு கொடுப்போம் தெரியுமா, நஜஅலுஹா, அதை நாம் யாருக்கு ஆக்குவோம் சொன்னா, உலகத்துல ஃபசாதை விரும்பாத நபர்களுக்கு நாம் ஆகிரத்துங்கிற அந்த வீடை கொடுப்போம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி நல்ல முடிவு அப்படிங்கிறது பயபக்தி உடையவர்களுக்கு தான் சொல்லி அல்லாஹ் முடிப்பான். அப்படிப்பட்ட நல்ல பயபக்தி உடையவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.